சாப்பாடு நல்லா இருக்காங்க. சூப்பராக இருக்கா? சில்லி எல்லாமே நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? சில்லி வந்து எண்ணெயில் போடுறோம். இது பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிறோம். திருவண்ணாமலை எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ சிக்கன் பிரியாணி 65 எல்லாமே கேட்டிருக்காங்க. அதை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது விடிகால. வாங்க பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். நம்ம ஆளுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டக்கு டக்குன்னு எடு பாய். என்ன பாய் ஸ்லோவாக இருக்கீங்க? ஃபாஸ்ட்டாக இருங்க பாய். வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம தம்பி ஐயப்பனும் வந்துக்கிறாப்புல ஆர்டரில். நம்ம சொன்ன வெஜிடபிள், நம்மளுக்கு தேவையான ஜாமான், எண்ணெய் அனைத்தும் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ரெடி பண்ணுவோம். அவ்வளோதான். வந்த உடனே நம்ம ஐயப்பர் வந்து வேலையை டக்கு ஆரம்பிச்சிட்டாரு. பாய் உட்காந்து வேலை செய்யுங்க. பாருங்க, நம்ம ஆள் வெங்காயத்தை உருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் கடகடன்னு அடிப்பார் வெங்காயத்தை. சீக்கிரம் அடிடாச்சா. நம்ம அம்மாவும் ஃபாஸ்ட்டாக உரிக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு முடித்து கிளியராக வேலை ஆகணும். பசங்கள்லாம் நல்லா அவளோட வேலை செய்கிறாங்க. பாய் என்ன பாய் பண்ணுற? சிறு ஒன்றும் சுறுசுறுப்பு இல்லையே. மணி நேரம் தேக்ஸா ரொம்ப இருக்கணுமே வெங்காயம். நம்ம இங்கே தான் வந்து சமைக்க போகிறோம். பாருங்கள், சமையல் செய்கிற இடம் பாருங்கள். கொஞ்சம் அப்படியே சுமாராக தான் இருக்குது. ஆனால் இடம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக காடு, நல்லா காற்றோட்டமாக இருக்குது. மண்டபத்துக்கு பின்னாடி நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்லா காற்றோட்டமாக சமைக்கலாங்க. இந்தமாரி இடம் அமைஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் தெரிஞ்சிக்காது. பாருங்கள் வீடியோவை, கண்டிப்பாக நீங்களே செய்யலாம். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எதுனா வந்தால் நம்ம வீடியோவை பார்த்து நீங்களே செய்யலாம். ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ கத்திரிக்காய் ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை தக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வேலையை முடிச்சிடுவோம். கத்திரிக்காய் கட்டா பையனை வந்து ரெடி பண்ணிவிடுவோம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து எல்லாமே க்ளீனாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா அனைத்து தேவையான பொருளும் நம்மளுக்கு சொன்னதெல்லாம் வாங்கியாச்சு. பாருங்கள், ரைஸ் வந்து 24 கேரட்டு இந்த ரைஸ் தான் வாங்கியிருக்காங்க. நல்ல ரைஸு. பிரியாணிக்கு 80 கிலோ சிக்கனு ரெடி பண்ணி எடுத்து வந்துட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிலோ சொல்லியிருந்தோம் பிரியாணி. 100 கிலோவில் வந்து 10 கிலோ குஸ்கா கேட்டாங்க. இப்போ வந்து 90 கிலோ செய்ய போகிறோம். இதில் வந்து 50 கிலோ செய்ய போகிறோம். இதில் வந்து 40 கிலோ செய்ய போகிறோம். ரெண்டும் ஒரே ஈவனாக தான் செய்ய போகிறோம். எதுவும் டிஃப்ரெண்ட்டு கிடையாது. பாருங்கள், ரெண்டும் ஒரே டைமிங்கில் இறக்குற மாதிரி செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 கிலோவுக்கு வந்து 11 லிட்டர் எண்ணெய் ஊற்ற போகிறோம். 1 கிலோ டால்டா. 11 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ டால்டா. 50 லிட்டருக்கு நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அது 50 கிலோவுக்கு நம்ம எண்ணெய் போட்டாச்சு. இப்போ இந்த 40 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ டால்டா நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்க, ஏலக்காய் இது 50 கிலோவுக்கு வந்து 350 கிராமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ 250 கிராமு பட்டை, லவங்க, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டை லவங்க மேலேயே கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, தக்காளி, புதினா நம்ம வந்து சேர்த்து எண்ணெயில் போட்டால் நல்லாயிருக்கும். வாசனை வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதில் எண்ணெய் மேலே இது போடுறோம் பட்டை லவங்க கூட சேர்த்து. ரெண்டுத்துக்கும் சேமாக நம்ம போட்டாச்சு. நம்ம இப்போ போட்டு 2 கிண்டிட்டு என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோவுக்கு 20 கிலோ வெங்காயம் போட போகிறோம். 40 கிலோவுக்கு 16 கிலோ வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 50 கிலோ பிரியாணிக்கு 20 கிலோ வெங்காயம் போட போகிறோம். 40 கிலோவுக்கு 16 கிலோ வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், ரெண்டுத்துலேயும் சேர்த்தாச்சு. சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த 50 கிலோவுக்கு ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இங்கே வந்துடுமா? இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் கம்மி. 40 கிலோவுக்கு ஒரு 400 கிராம். இப்படி உட்காந்துக்கோ, நடப்பாங்கப்போ. இதோட வெங்காயத்தை நம்ம நல்லா இப்போ வதக்கிறோம். ரெண்டுத்துலேயுமே ஈவனாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இந்த 50 கிலோவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ 500 கிராம் போடணும். 40 கிலோவுக்கு வந்து 400 கிராம் போடணும் நம்ம மிளகாத்தூள். அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி மிளகாத்தூள் தான் எப்பயுமே பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ 1/2 கிலோ இந்த 50 கிலோவுக்கு போடுறோம். நம்ம வெங்காயம் போட்டதுக்கு மேலே மிளகாத்தூள் போடுறோம். இஞ்சி பூண்டு ஒன்றும் போடல. வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா மிளகாத்தூளை நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 கிலோவுக்கு வந்து 400 கிராம் 1/2 கிலோ பாக்கெட்டில் ஒரு 100 கிராம் நிறுத்திடுங்க. 400 கிராம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 கிலோவுக்கு வந்து 5 கிலோ பூண்டு, 5 கிலோ இஞ்சி நம்ம சேர்க்க போகிறோம். இந்த 40 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ இஞ்சி, 4 கிலோ பூண்டு நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டு நம்ம க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயும் கொஞ்சம் எடு ராஜா, இவ்வளோ கஷ்டப்பட போதும். இப்போ 40 கிலோவுக்கு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. நல்லா கிண்டிக்கிறோம் க்ளீனாக. ஐம்பது கிலோவுக்கு வந்து 20 கிலோ தக்காளி நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம்.
40 கிலோவுக்கு வந்து 16 கிலோ தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம நல்லா கிண்டுறோம். கிண்டிட்டு இப்போ இந்த தக்காளி மேலே பார்த்தீங்கன்னா தயிர், லெமனு, உப்பு, புதினா, மல்லி அனைத்தும் சேர்க்க போகிறோம். அதெல்லாம் ரெண்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லைங்க, எல்லாம் ரெண்டு சேமாக தான் செய்கிறோம். இந்த 40 கிலோ பிரியாணிக்கு 5 லிட்டர் தயிர் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். வந்து 6 லிட்டர் தயிர் நம்ம சேர்க்க போகிறோம். தயிர் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிறோம். லெமன் மொத்தம் 20 பழம் எடுத்துருக்கோம். இந்த 50 கிலோவுக்கு நம்ம ஒரு 12 பழத்தை ஜூஸாக அப்படியே ஊற்றிக்கிறோம். இதில் 40 கிலோவுக்கு ஒரு 8 பழம் கணக்கில் நம்ம ஜூஸாக இதில் சேர்த்துக்கிறோம். எங்கடா உப்பு? காட்ட பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, சாதா கல் உப்பு 2.25 பாக்கெட்டு போடணும். அதாவது 2.25 பாக்கெட்டு 50 கிலோவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். 40 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 பாக்கெட்டு போடணும் கல் உப்பு. 40 கிலோவுக்கு பெரிய கட்டு 1.5 கட்டு மல்லி. 50 கிலோவுக்கு 2 கட்டு பெரிய கட்டு மல்லி நம்ம சேர்த்துக்கிறோம். அதே தான் 40 கிலோவுக்கு 1.5 கட்டு புதினா நம்ம சேர்த்துக்கிறோம். கட்டு 40 கிலோவுக்கு வந்து நம்ம 40 கிலோ சிக்கன் சேர்க்க போகிறோம். ஐம்பது கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ சிக்கன் நம்ம சேர்க்குறோம். நல்லா சிக்கனை போட்டு நம்ம க்ளீனாக கிண்டிக்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து க்ளீனாக தண்ணியை வடிகட்டுறாங்க. சுத்தமாக வடிச்சிக்கணும். தண்ணி அளவு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1 கிலோவுக்கு ஒரு அந்த நம்ம 1க்கு 1 கணக்கு, நம்ம எதில் அளக்குறோமோ அதில் 1 தண்ணி நம்ம வச்சிடணும். கேசரி வேலை எங்கள் ஒய்ஃபும் ஜான்குல்லா பாய் ரெடி பண்ணுகிறாங்க. கரண்ட் வேறு போயிடுச்சுங்க. ஒன்றும் வீடியோ ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல, இருந்தாலும் இருக்குல்ல எடுக்கிறோம். ப்ராசஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சில்லி ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், சில்லி மசாலா போட்டாச்சு. இது வீடியோ நம்ம வந்து போட முடியல, மசாலா போடுறது கொஞ்சம் அங்கே வேலை, வெளியே பிரியாணி கிட்ட வேலைன்றதுனால போட முடியல. சில்லி ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாங்க. சிக்கன் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேக்காடு தேவையில்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். ஏன்னா தம்முலேயே நம்மளுக்கு வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சிக்கன் ஒரு 10 நிமிஷம் ப்ராசஸ்லேயே நம்ம வந்து உலைக்கு தேவையான தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். சிக்கனை வந்து கிண்டுறோம். இப்போ நம்ம நல்லா கிண்டுமா, சூப்பர். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் லைட்டாக வேக்காடு கொடுத்துட்டு நம்ம வந்து உலை தண்ணி ஊற்றிடுவோம். பாருங்கள், இவங்க தான் ஹெவி பெரிய மாஸ்டரு, இருக்கிறதுலே படாவா மாஸ்டர் இவங்க தான். போடு. கறி வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் நான் சொன்ன மாரி தான் 1க்கு 1 வச்சு இங்கே தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த 50 கிலோவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து உள்ளே கிளியராக தெரியல சில்லி போகிறதுக்கு, அதனால் அடுப்பை வெளியே தூக்கிட்டு வர சொல்லிட்டேன்.
வெளியே வந்து ரெடி பண்ணுறாரு பாய். பாய் சில்லி சீக்கிரம் போடுங்க பாய், வீடியோ போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் காஞ்சின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு அருமையான இடம் கிடச்சிருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இயற்கையான இடம், ஃபுல்லாக வயல்வெளி தாங்க. மாங்காய் தோப்பு, தென்னை மரம் எல்லாம் இயற்கையாக இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. கஷ்டம் தெரியலைங்க சமைக்கிறதுக்கு, நல்லா க்ளீனாக இருக்குதுங்க இடம். அருமையான இடம். தண்ணி ஊற்றி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். ரைஸ் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ ரைஸ் நம்ம சேர்க்குறோம். வந்து சேர்த்துக்கிறோம். போட்டாச்சு. ஒரு 2 கிண்டு மட்டும் க்ளீனாக நல்லா ஒரு சுற்றி கிண்டிக்குங்க. சில்லி வந்து எண்ணெயில் போடுறோம். அவ்வளோதான், அரிசி ஓரளவு வந்துடுச்சு. நம்ம இப்போ தம் விட போகிறோம். 2 தேக்ஸாவும் நம்ம தம்மு இப்போ விட்டாச்சு. பாருங்கள், தம்மு பசங்க விட்டுறான்னு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ தம்மு நம்ம உடைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம தம்மு உடைக்கிறோம். க்ளீனாக எடுக்குப்பா. ரெண்டுமே சேமா. 1 லிட்டரு நெய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம சாப்பாடு கிண்டிக்கலாம். பிஸ்மில்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். சாப்பாடு பாருங்கள், நம்ம சாப்பாடை கிண்டுறோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், அவ்வளோதான், இறக்கிடலாம். சாப்பாடு நல்லா இருக்காங்க. சூப்பராக இருக்கா? சில்லி எல்லாமே நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? ஹாய், சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா எல்லாமே? சில்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரேடியாக பிரியாணி ஆக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டாங்க எல்லாம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். வீடியோ வந்து பாருங்கள். எதனா உங்களுக்கு உதவி தேவைன்னா என்னுடைய உதவி, அதாவது சாப்பாடு ஆகிறதுல எதனா உங்களுக்கு டவுட்டு அப்படி இப்படின்னா கமெண்டில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். சரிங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், எல்லாருக்கும் பாய்.